ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்க ஒரு டெலிவிஷன் சீரீஸோட நேம் டேர் டெவில் பார்ன் அகைன் சீசன் 2. இந்த சீரீஸ் மார்வல் பேஸ்டு சூப்பர் ஹீரோ டிவி சீரீஸ். இந்த சீரீஸில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடும் 50 மினிட்ஸ் கிட்ட ஓடக்கூடிய சீரீஸ். ஆக்சுவலாக 2025 டேர் டெவில் பார்ன் அகைன் சீசன் 1 ரிலீஸ் ஆனிச்சு. அந்த சீசன் 1 சீரீஸை நான் ஆல்ரெடி பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்க சீசன் 2 எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இந்த சீரீஸோட ஸ்டோரி என்ன, இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி என்னோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீரீஸோட ஸ்டோரியை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது சீசன் 1ஓட கண்டினியூட்டி தான். சீசன் 1ல் கிங் பின்கிற ஃபிஸ்க் ரொம்ப நல்ல ஒரு மாரி வெளியில் தெரிவார். நியூயார்க்கோட மேயராக ஆக ட்ரை பண்ணி கடைசியில் மேயராக ஆயிடுவார். மேயர் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட உண்மை முகத்தை காட்ட ஆரம்பிப்பார். ஆரம்பத்திலேருந்தே இவர் நல்லவர் இல்லை அப்படிங்கிறத டேர் டெவில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். டேர் டெவிலுக்கு இவர் நல்லவராக இருப்பார் அப்படிங்கிறதே நம்ப முடியாது. அவரோட உண்மை முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரப்ப அவரோட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. இதை டேர் டெவில் சீசன் 1ல் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. அதோட கண்டினியூட்டியாக சீசன் 2ல் அவரோட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் நியூயார்க் மக்களுக்கு ஃபிஸ்க் அவரோட உண்மை முகத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும், அவர் ஒரு கெட்டவர் மோசமானவர் அப்படிங்கிறத வெளியில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக டேர் டெவில் ரொம்ப ட்ரை பண்ணுவார். காரணம் நியூயார்க்கில் இருக்க மக்கள் நிறைய பேர் ஃபிஸ்க் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாரி இப்போ நம்பிட்டு இருப்பாங்க. ஸோ டேர் டெவில் நினைச்ச மாரி ஃபிஸ்கோட உண்மை முகத்தை வெளியில் கொண்டு வர முடிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற சீரீஸ் தான் டேர் டெவில் பார்ன் அகைன் சீசன் 2. இந்த சீரீஸை பற்றி சொல்லணும்னா சீசன் 1 எப்படி இருந்துச்சோ அதேமாரி சீசன் 2வையும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட சீசன் 1ஓட கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்சஸ் அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த சீரீஸோட மிகப்பெரிய பலம் இந்த சீரீஸோட ஸ்ட்ராங்கான ரைட்டிங் தான். சீசன் 1 எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதேமாரி சீசன் 2வையும் டார்க்காக ஸ்ட்ராங்கான ரைட்டிங்கோட சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளேயோட ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 8 எபிசோட்ஸில் ஒரு எபிசோடு 50 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். இருந்தாலும் எந்த எபிசோடும் எனக்கு பெருசாக போர் அடிக்கல, சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. பட் லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற ஃபீல் சீசன் 1ல இருந்துச்சு, சீசன் 2லையும் அது இருந்துச்சு. சீசன் 2ஓட கிளைமேக்ஸ் எபிசோட்லாம் பயங்கர பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க, பக்காவாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த சீரீஸில் எனக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த சீரீஸ் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பட் சுவாரஸ்யமாக தான் போச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸை பற்றி சிம்பிளாக சொல்லிடலாம். இந்த சீரீஸ் மார்வல் ஃபேன்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட சீரீஸ், குறிப்பாக டேர் டெவில் ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட சீரீஸ். டேர் டெவிலோட டிவி சீரீஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சீசன் 2வை கண்டிப்பாக பார்க்கலாம். மற்ற ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா சீசன் 1 பார்த்துட்டு சீசன் 2வை ட்ரை பண்ணுங்கள். இந்த சீரீஸ் ஸ்லோவாக போகக்கூடிய பக்காவான ஸ்டோரி ப்ளஸ் ஸ்க்ரீன் பிளேயோட இருக்க ஒரு டார்க் ஆக்ஷன் ட்ராமா. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சீசன் 1 பாருங்கள், நெக்ஸ்ட் சீசன் 2வை ட்ரை பண்ணுங்கள். இந்த சீரீஸ் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ என்னோட இவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த சீரீஸை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.